மூர்த்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இறைவனுக்கு மலர்களை அர்ப்பணிப்பாங்க. ஸோ அந்த மலர் எல்லா மலரையும் போட மாட்டாங்க இல்லையா? பூஜை பண்ணுறதுக்குன்னு மலர் இருக்குது. அதாவது எந்த மலரை பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதிலும் மிக தரமான மலரை தான் பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ பூஜைக்கேற்ற பூ இது அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா? அது கேட்கும்போது தான் யோசித்து பார்த்தோம், பூஜைக்கேற்ற பூ இது. இப்போ பூஜைக்கு உகந்த பூ எது? இது பார்த்திங்கன்னா இங்கே பூன்னு வருது. பைபிளில் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு மாடு கன்றுக்குட்டி அர்ப்பணிப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கணும்? அந்த கன்றுக்குட்டி வயசானதாக இருக்கக்கூடாது, நோய்வாய்ப்பட்டதாக இருக்கக்கூடாது, உடம்புல எந்த விதமான டிஃபெக்ட் ஊனமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்றுக்குட்டியை தான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஊரில் நேர்ந்து விடுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே தான் அங்கே வருது பழைய ஏற்பாடில். சரி, அது கன்றுக்குட்டி ஓகே. பூவை அர்ப்பணிக்கிறது எது? இப்போ நீங்கள் கன்றுக்குட்டியை இறைவனுக்கு அர்ப்பணித்தாலும் பூவை அர்ப்பணித்தாலும் இறைவன் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறார்? இல்லை, இறைவனுக்கு உடம்பே கிடையாது, அவர் பூவை வச்சுக்க போகிறார். கன்றுக்குட்டியை வச்சு அவர் என்ன பால் குடிக்க போகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறார்? அப்போ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? இப்போ நந்தி வந்து ஆத்மா, சிவன் பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நந்தி அர்ப்பணிக்கிறது அப்படின்றதுனால, அதாவது கன்றுக்குட்டி, நந்தின்றதே கன்றுக்குட்டி தானே. அப்போ கன்றுக்குட்டியை அர்ப்பணிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆத்மாவை அர்ப்பணிக்கிறது. அப்போ இறைவனுக்கு பூ போடுறாங்க இல்லையா? ஸோ பூ போட்டு பூஜை பண்ணுறதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஆத்மாவை அர்ப்பணிக்கிறது. எப்படி அர்ப்பணிக்கணும்? ஸோ இறைவனுக்கு பூ போட்டு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, முல்லை போட்டு கல்லை போட்டு அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. அப்போ பூ தான் போடுறாங்க அப்படின்னா அதுலேயே ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதுவும் ஆத்மாவை தான் குறிக்குது. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் இந்த கலியுகத்தில் ஆத்மாக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, முள் மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கம் தான் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, முள்ளுனால குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கடுமையான வார்த்தை, பொறாமை, பேராசை, அகங்காரம், இது போன்ற வார்த்தைகள்னால, பார்வையினால், எண்ணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்க. அதாவது எல்லோரும் முள்ளாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கலியுகமே முள் நிறைந்த காடாக இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இப்போ இறைவனுக்கு நீங்கள் அர்ப்பணம் ஆகணும்னா முள்ளாகவே அர்ப்பணமாக முடியாது. நீங்கள் மலராகி உங்களை அர்ப்பணிக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நானும் தண்ணி அடிப்பேன், என் சாமியும் தண்ணி அடிக்கும், நாங்களாம் அப்படியே அந்யோன்யமாக இருக்கிறோம் அப்படின்னா. ஸோ கடவுளை அசிங்கப்படுத்துகிறாங்க. அது ஆக்சுவலாக சிவனுக்கு அப்படி பண்ண மாட்டாங்க, ஒரு சில தெய்வங்களுக்கு அப்படி பண்ணுவாங்க. ஸோ அப்போ கடவுள்னால் மலரை தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. இப்போ மலர் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டாலும் அவ்வளோ சுகமாக இருக்கணும், அப்படியே மனசை வருடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தை, உங்களுடைய பார்வையில் அப்படியே கருணை தான் தெரியணும், அந்த தாய் அன்பு தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி அன்பே உருவமாக, அமைதியே உருவமாக, தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக மாறுறதுக்கு பேர் தான் மலராக ஆகிறது. அப்படி உங்களை மலர் ஆக்கி அர்ப்பணிக்கணும். ஸோ அங்கே எப்படி பைபிளில் வந்து கன்றுக்குட்டிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாதுன்றாங்களோ, அதே மாதிரி இந்த மலரில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. அதுலேயும் எந்த மலர் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச மலர், பயங்கர நறுமணம் மிக்க மலர் தான் இல்லையா? சிவனுக்கு வந்து தாழம்பூ வைப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ தாழம்பூ வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும், பயங்கர வாசனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயங்கர நறுமணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயங்கர தெய்வீக குணம் நிரம்பியவராக இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பயங்கர நறுமணமிக்க மலராகி தான் இறைவனுக்கு உங்களை அர்ப்பணிக்கணுமே தவிர, வாசனையே இல்லாத காகித மலர் மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல வாசனை மிக்க மலராக இருக்கணும், அழகான மலராக இருக்கணும், வாடி போன மலராக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ மலர் வாடுது அப்படின்னா உங்களுடைய முகம் வாடக்கூடாது, எப்போவுமே அப்படியே குஷியாக இருக்கணும். அப்போ தான் உங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா,
கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகள் எடுத்துக்கலாம் இல்லையா. கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகள் அப்படி தான் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. ஆனால் மனமும் வந்து கன்னிகாஸ்திரி ஆகிறவங்களும் இருக்கிறாங்க, அப்பா அம்மா வேண்டுதலின் பேர்னால கன்னிகாஸ்திரி ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் நிச்சய புத்தி வந்துடும் இல்லையா. அப்போ எந்த கன்னிகாஸ்திரி எல்லோரும், ஏன்னா அவங்க வந்து தன்னை அர்ப்பணிச்சிட்டவங்க இறைவன்கிட்ட. இப்போ எந்த கன்னிகாஸ்திரி எல்லோருக்கும் பிடிக்குன்னா, எந்த கன்னிகாஸ்திரி எப்பவுமே சிரித்த முகத்தோடு எல்லாருக்கிட்டையும் பழகிறாங்களோ, அவங்களுக்கு வந்து துக்கமே வராதோ அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் இருந்தால் அந்த சிஸ்டர் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதுதான் மலர், நறுமணமிக்க மலர். என் கூட படித்த கன்னிகாஸ்திரி வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சிஸ்டர் வராங்க, அவங்க இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வராங்க, காலேஜுக்கு வராங்க. இவங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்பா இறந்துட்டாங்களும் சொல்லலை, பட் அவங்க அப்பா சீரியஸாக இருந்தாருன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் அழைச்சிட்டு போகிறான்னும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க பேக்கெலாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும்போது அப்படியே பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ அது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கிறிஸ்டின் பையன் சொல்கிறான், அவன் அன்றைக்கி வரலை. அப்போ அவங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி அந்த சிஸ்டர் பயங்கரமாக இதான் அழுதாங்கன்னா அவங்களாம் சிஸ்டரே கிடையாது பண்ணுறோம். ஆனால் அழக்கூடாது, அதுதான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எல்லா மதத்துலையுமே பார்த்திங்கன்னா இறந்தால் அழக்கூடாது அப்படின்னு இருக்குது. கிறிஸ்தவர்களும் இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்கள் வந்து டான்ஸே ஆடிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் வந்து நம்மளுடைய அப்பா, அவர் படைக்கிறார் இந்த உலகத்தை. படைக்கும்போது இப்போ இருக்கிற மாதிரி மோசமாக இல்லை உலகம், பயங்கர அன்பு, அமைதி, ஆனந்தம் நிறைந்ததாக, செல்வ செழிப்பானதாக இருந்துச்சு. எதுக்கு அப்படி படைக்கிறார்? குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு படைக்கிறார். ஸோ குழந்தைங்க குஷியாக இருக்கணும்னு படைக்கிறார், அழுதுட்டு இருக்கணும்னு படைக்கல. ஸோ அவர் சொர்க்கமாக படைக்கும்போது, படித்து நம்மளை அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அது 5000 வருஷம் முன்னாடி நடந்தது. 5000 வருஷம் முன்னாடி இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது. அப்போ தான் நம்ம முதல்ல பிறவி எடுக்கிறோம், தேவதையாக பிறவி எடுக்கிறோம். அதோடைய நினைவு தான் இந்துக்கள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க. முதல் 2000 வருஷம் இந்த உலகம் சொர்க்கமாகவே இருக்கும், எந்த விதமான அழுகையும் இருக்காது. அழுறதுனா என்னன்னே தெரியாது, குழந்தை கூட பிறக்கும்போது அழாது. இப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. எல்லாருமே முழு ஆயுளோடு இருப்பாங்க. ஸோ அடுத்த 2000 வருஷம் இதே பூமி நரகமாகும்போது தான் சில பிரச்சனைகள், அதனால் துக்கம், அதனால் அழுகுறாங்க எல்லாமே. இப்போ கடைசி 100 வருஷம் இறைவன் வந்து சொல்கிறாரு, இந்த பூமி சொர்க்கமாக நான் படைத்தேன், மீண்டும் இது சொர்க்கமாக மாறப்போகுது, அதுக்கு நீங்கள் தயாராகுங்க. சொர்க்கத்தில் என்ன குணம் இருந்துச்சோ அந்த குணம் இப்போவே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அழவும் கூடாது, யாரையும் அழ வைக்கவும் கூடாது, துக்கப்படவும் கூடாது, துக்கப்பட வைக்கவும் கூடாது அப்படிங்கிறார். ஸோ அது எப்படி சாத்தியம்? இதில் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே எல்லாமே இருக்கும் சொர்க்கத்தில், யாரும் திடீர் மரணம்லாம் அடைய மாட்டாங்க. எல்லாருமே 150 வருடம் சராசரி இருப்பாங்க. ஸோ 150 வருடம் கழித்து தான் இறக்குறாங்க அப்படின்னா துக்கம் இருக்காது தானே அப்படின்னு நமக்கு தோணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே செல்வம் எல்லாமே இருக்கும், யாருமே சாப்பாட்டுக்காக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தால் குஷியாக தானே இருப்பாங்க அப்படின்னு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க குஷியாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. குஷியாக இருந்தால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கே போக முடியும். இப்போ சொர்க்கத்துக்கு முன்னாடி டைமில் இருக்கிறோம், கடைசி 100 வருஷத்தில் இருக்கிறோம். இப்போ அதுக்கு ட்ரைனிங். ஸோ சொர்க்கத்தில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே இருங்க. ஏன்னா இப்போ உங்ககிட்ட எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் கூடவே இருக்கிறார். ஏன்னா அவர் தான் இதை கற்றுக் கொடுக்குறார். இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்தில் துக்கம்னா என்னன்னே தெரியாமல் சந்தோஷமாக நீ இருந்து காட்டு, நான் அவன் கூடவே இருக்கிறேன் சொல்கிறார். ஆனால் அவர் கூடவே இருக்கிறாருன்றது நமக்கு நிச்சய புத்தி இருக்கணும். ஏன்னா அவரை பார்க்க முடியாது, கண்ணுக்கு பார்க்க முடியுது, அவர் கூட இருக்கிறன்னா தைரியம் இருக்கும். இவரை பார்க்கவே முடியாது, அப்போ நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் தான் இருக்குது. இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ அவர் சொல்கிறார், இந்த கடைசி 100 வருஷம் சங்கம் யுகம்னு பேர், இறைவனும் குழந்தைகளும் சந்திக்கிற யுகம். ஸோ உங்களுக்கு எந்த துக்கமும் வராது இந்த சங்கம் யுகத்தில், கேரண்டின்றார்.
ஸோ அவர் சொல்கிறாரு, பட் அதை நம்ம நம்புகிறோமா அப்படிங்கிற விளையாட்டு தான் இந்த 100 வருஷம் நடக்குது. ஸோ அவர் கூடவே இருக்கார், எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு 100% நம்பணும். எல்லாமே நமக்கு நன்மையில் தான் முடியும். ஸோ பழைய ஜென்மத்துடைய கணக்கு வழக்குனால ஏதோ ஒரு துக்கம் வரலாம். ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு அழாமல் அமைதியாக சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்கன்னா தானாகவே அதில் ஒரு நன்மை அடங்கியிருக்கும். ஸோ இந்த சோதனை தான் இறைவன் இந்த சங்கமேகம் ஃபுல்லாக வைக்கிறார். இதில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க அப்படின்னா மலராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபெயில் ஆகுறீங்கன்னா முள்ளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ பாஸ் ஆனால் தான் உங்களை முழுசாக அர்ப்பணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இறைவன் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் ஆத்மாவாக இருந்தீங்க, நானும் ஆத்மாவாக தான் இருந்தேன். ஆத்மானா உயிர், புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும் உயிர், உடலில் வரதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும். இறைவனும் ஒரு ஆத்மா தான், அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். அவர் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. நாம் பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வரதே இல்லை, எந்த தாயின் கர்ப்பத்திலையும் அவர் பிறக்கிறதே கிடையாது. ஸோ கடைசி 100 வருஷம் ஒரு தாத்தா உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி துக்கம் நிறைஞ்ச உலகம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது துக்கமாக அனுபவம் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆத்ம சக்தி இழந்துருச்சு. எதையும் தாங்கிக்கூடிய சக்தி இன்றைக்கி ஆத்மாவுக்கு இல்லை. ஒரு பொண்ணை பார்த்தாலே காமம் வயப்படுறோம். ஒரு சின்ன விஷயம் நினைக்கிற மாதிரி நடக்கலைனாலே கோபம் வருது, கவலை வருது. ஸோ அந்தளவுக்கு ஆத்ம சக்தி வந்துச்சு. ஆனால் சொர்க்கத்தில் வந்து ஆத்ம சக்தி நிரம்பிய நிலையில் இருக்கும். அதனால தான் ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சக்தியை ஏற்றுங்கன்றது. எப்படி ஏற்ற முடியும்? அப்போ இறைவன் சொல்கிறார், 2 விஷயத்தில் கவனம் வைக்கணும். நீங்கள் சக்தியை ஏற்றவும் செய்யணும், ஏற்றின சக்தி இறங்கிடக்கூடாதுன்றதுலையும் கவனம் வைக்கணும். அது எப்படி அப்படின்னா, நான் ஆத்மா அழியக்கூடிய உடலில் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் அப்படின்றது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆத்மாவின் தந்தை தான் பரமாத்மா, அவருடைய பேர் சிவன். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. ஸோ கடவுள் ஒருத்தர் தான். அவர் செம்பொன் நிறமாக இருக்கும் இந்த உலகம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி என்னுடைய அப்பா ஜொலிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்க ஆத்மாக்குள்ளே அந்த சக்தி நிரம்பும். ஸோ அதுதான் இந்த இடத்துல இறைவனை நினைக்கும்போது துடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லைட்டாக கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அவர்கிட்ட வந்து சக்தி வருது. இப்போ இந்த நினைவை நீங்கள் கட் பண்ணாலே என்ன ஆகும், அதாவது நினைக்க மறந்தாலே என்ன ஆகும்னா சக்தி இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் பாவக்காரியம் செய்வீங்க. இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் கேட்டாலும் நினச்சாலும் சக்தி இறங்கும். இறைவனை நினைக்காட்டினாலே உங்களுடைய புத்தி என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற விஷயத்தை கேட்கும் பார்க்கும்னு நினைக்கும். அப்போ இங்கே இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. இறைவனை மட்டும் மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோடைய நினைவு தான் பார்த்திங்கன்னா, அம்மன் கோயிலில் மயான கொள்ளை அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து கண்ணு கட்டி இருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, இந்த கலியுகத்தில் கண்கள் இருந்தாலும் எதையும் பார்க்காதீங்க, அதாவது பார்த்தும் பார்க்காம இருங்க, கலியுகத்தின் விஷயத்தை கேட்டும் கேட்காம இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதோடைய நினைவாக மகாபாரதத்தில் கூட காந்தாரி என்ன பண்ணுவாங்க, கண்ணை கட்டிக்குவாங்க. ஸோ எப்படி ஒரு மனைவி தன் கணவனே நினச்சிட்டு இருப்பாளோ அந்த மாதிரி நம்ம இறைவனை நினைக்கிறதுனால நம்ம இறைவனுடைய மனைவி ஆகிறோம். ஸோ அப்போ வந்து காந்தாரி சொல்கிறாங்க பாருங்க, என் கணவன் திருதராஷ்டிரன் அவனால் உலகத்தை பார்க்க முடியாது, ஏன்னா அவன் குருடன். என் கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் இப்போ வரார், கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிக உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆனாலும் இறைவன் ஒரு வினாடியில் எங்கே வேணாலும் போக முடியும். ஆனால் இந்த கலியுகத்தில் என்ன நடக்குதுன்னு அவர் போய் பார்க்குறதே இல்லை. ஏன்னா இங்கே என்ன சுகமாக இருக்குது, துக்கம்தான் இருக்குது, இதை நான் ஏன் பார்க்கணுன்றார். இன்னும் கேட்டால் சொர்க்கத்துக்கே அவர் வர்றது கிடையாது. இப்போ இந்த ஞானத்தை கொடுத்து அவருக்கு சமமாக ஆக்கிட்டு போயிடுவார் மறுபடியும். அப்போ சொர்க்கத்தை பார்க்குறதுக்கே நான் வரல, நான் எதுக்கு என் குழந்தை கஷ்டப்படுறத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். யார்? நம்மளுடைய கணவன் சிவன் சொல்கிறார். ஸோ அப்போ என் கணவன் பார்க்காத இந்த கலியுகத்தை நானும் பார்க்க விரும்பலை அப்படின்னு கண்ணை கட்டிக்கோங்க புத்தினால். ஸோ இறைவன் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அந்த மாதிரி உங்கள் புத்தியில் சதா இறைவன் ஒளிப்புள்ளியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, அதே நேரத்தில் நீங்களும் அழியக்கூடிய உடம்பில்ல ஆத்மா. எப்படி காருக்குள்ளே டிரைவர் இருக்காரோ அதுமாதிரி உடம்புன்ற காருக்குள்ளே நான் ஆத்மா ஆகிய டிரைவர் இருக்கிறேன், நான் கண் வழியாக பார்க்குறேன், காது வழியாக கேட்குறேன், எதிர இருக்கணும் அதேமாதிரி ஆத்மா அப்படின்ற பயிற்சி உங்கள்கிட்ட உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ இப்படி உங்களையும் ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவையும் நட்சத்திரம் மாதிரி சதா மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, உங்களுடைய குணங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், உங்களுடைய வார்த்தைகள் அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஏன்னா கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, கடவுள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்ற கவனத்தோடு பேசுகிறீங்க. அவருடைய குணம் உங்களுடைய குணமாக வெளிப்படும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்குறோம். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. ஸோ அந்த முரளி நீங்கள் யூடியூப்பில் வந்து பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ண வரும். இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா நாங்கள் மெசேஜ் அனுப்புகிறோம். +91 98946 71743. சரி, அப்போ நாம் அந்தளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு உடல் கிடையாது, இறைவனுக்கு சமமாக நம்ம ஆகணும். ஸோ இந்த உடல் இருந்தும் எனக்கு உடல் இல்லைன்ற உணர்வுலே இருக்கணும். நானும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறேன், நட்சத்திரமாக தான் இருக்கிறேன், உடலே இல்லை அப்படின்ற உணர்வில் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நறுமணமிக்க மலராக இருப்பீங்க. ஏன்னா இந்த தேகம்னு நினைக்கும் போதே பாவம் தான் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் உங்களை தேகம் ஒரு ஆண் நினச்சிங்கன்னா பெண்ணை பார்த்தா மயங்குவீங்க, பொறாமை வரும், பேராசை எல்லாமே வரும். ஸோ ஆத்மா அப்படின்னு நினைக்கும்போது தான் அந்த நறுமணம் வரும். ஏன்னா ஆத்மான்ற அந்த உணர்வில் இருக்கும்போதே ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள் வெளிப்படும். நீங்கள் அன்பு அமைதியை வெளியில் தேட தேவையில்லை, ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான். நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருந்தாலே அந்த அமைதி ஆனந்தம் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவம் பண்ண முடியும். ஸோ இதுலேயே நீங்கள் கவனம் கொடுக்கணும். வெளி உலகத்து எந்த கவர்ச்சியும் ஒரு வினாடி கூட சிக்கலை நீங்கள் அப்படின்னா நறுமணமிக்க மலராக இருக்கிறீங்க. கொஞ்சம் வெளியில் இருக்கிற விஷயங்கள் உங்களை பிடிச்சி இழுக்குது அப்படின்னா அந்த மலரில் குறை இருக்குது, ஊனமான கன்றுக்குட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பூஜைக்கேற்ற மலர் நான் இல்லையா, என்னையே மலராகி சிவனுடைய பாதங்களில் என்னை அர்ப்பணிக்கிறேன். அவருக்கு பாதம் கிடையாது, சும்மா சொல்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, ஸோ இது இந்த எண்ணம் எப்போவுமே இருக்கணும் இல்லையா. நான் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது ஒரு நறுமணமிக்க மலராக இருக்கிறேன். ஆத்மான்றதை மறந்து தேக உணர்வுக்கு வரேன். நான் உடம்பு நினச்சாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதில் கண்டிப்பாக மாட்டுவீங்க. அப்போ என்கிட்ட இருந்து துர்நாற்றம் வீசுதுன்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உடலுடைய நாற்றம் தான் தெரியும் இல்லையா. இப்போ இது ஆத்மாவுடைய நாற்றம். ஸோ இதில் கவனம் கொடுக்கணும். அப்போ இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன்னா, இறைவன் என்ன சொல்ல, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ இறைவன் சொல்கிறது தினம் தினம் கேட்கணும், இறைவன் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். மற்றதெல்லாம் சும்மா கடமைக்காக வாழ்கிறோம், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுனா நிரந்தரமாக ஆனந்தமாக இருப்பீங்க. இல்லாட்டினா திடீர்னு சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு துக்கமாவீங்க, திடீர்னு சந்தோஷமாக இருப்பீங்க, மறுபடியும் துக்கமாவீங்க. ஆனால் இறைவன் வந்து தன் குழந்தைகளை ஒரு வினாடி கூட துக்கம் அடைய விரும்புறது கிடையாது. எப்போவுமே என் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஒரே வழி எப்போவுமே என்னை மட்டும் நினச்சிட்டு இருங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார். சரி, ஓம் சாந்தி. நீங்களும் பூஜைக்கேற்ற மலராக மாறுங்கள். முரளி வீடியோ அவசியம் பாருங்கள். பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.